அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா அன்னை மொழியை முடிச்சிட்டோம். அது தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்தது இயல் 1ல் உரைநடை தமிழ் சொல்வளம், பாவாணர் பார்வையில் தமிழ் சொல்வளம். இதில் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைனை பார்த்துக்குங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் பாரதியார். அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாகவி பாரதியார். அந்த ஒரு லைன் தான் அதில் முக்கியம். இதெல்லாம் தமிழ் மொழி எவ்வளவு முக்கியம், அதோட தனித்தன்மை என்ன, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. இதில் அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆங்கில மொழிகள் இலையை குறிக்க லீஃப்ங்கிற ஒரு சொல் தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் தமிழில் பார்த்திங்கன்னா அந்த அடிப்பகுதிக்கு தனியாக குலை வகைகள் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பேர் இருக்குது அப்படிங்கிறத பாவாணர் அவர்கள் விளக்குகிறாரு. அது எப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஏற்கனவே குட்டி குட்டியாக நம்ம ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம் மனப்பாடம் பண்ணுறதுக்காக. அதை படித்தவங்களுக்கு இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஏராளமான நெல் வகைகள் விளைவிக்கப்படுகின்றன. அதில் செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என பல வகைகள் விளைகின்றன அப்படின்னு கொடுத்துட்டு சம்பா நெல் வகையோட பேரை மட்டும் கொடுத்துருக்கான். இதில் தான் எக்ஸாமில் அந்த சம்பா நெல் வகையில் ஏதாவது ஒரு நெல்லை மாற்றி கொடுக்குறதுக்கு சம்பா நெல் வகைகள் பார்த்திங்கன்னா ஆவிரம் பூச்சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, ஜீரக சம்பா, இதெல்லாம் சம்பா நெல் வகைகள். ஆவிரம் பூச்சம்பா, ஆனைக்கொம்பன். ஆனை எப்படி இருக்கும், குண்டாக இருக்கும். திரும்ப கூலே ஆரம்பிக்கணும், குதிரைவாளி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிறுமணி சீரக சம்பா. ஆவிரம் பூச்சம்பா, ஆனைக்கொம்பன், ஆட 2 வந்துருச்சுங்களா. குண்டு குதிரைவாளி, கூட 2 வந்துருச்சுங்களா. சிறுமணி சீரக சம்பா. மொத்தம் 6 சம்பா வகைகளை படிச்சுக்குங்க. அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு, வரகு, காடைக்கன்னி, குதிரைவாளி முதலிய தானியங்கள் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் விளைவதில்லை அப்படிங்கிறாரு. வரகு, காடைக்கன்னி, குதிரைவாளி, இந்த 3 நல்லா ஞாபகம் வச்சுங்க. வரகு, காடைக்கன்னி, குதிரைவாளி ஆகிய தானியங்கள் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் விளைவதில்லை. இந்த 3ல் ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்து கூட அவன் கேட்கலாம். ஸோ இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இவ்வளோ தான் நீங்கள் படிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த அடியின் பெயர் வகையெல்லாம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவாக போட்டுட்டோம், அதை பார்த்துக்குங்க. நெல், கேழ்வரகு தாள், இந்த குலைப்பெயர் வகைகள் பார்க்கலாம். அவரை, துவரை, கொத்து அப்படிங்கிறாங்க. அவரை கொத்து, துவரை கொத்து. அவரை கொத்து, துவரை கொத்து, 2க்குமே கொத்து. அவரை துவரை வந்தால் கொத்துன்னு போடுங்க. அப்புறம் கொடி முந்திரி, அதாவது இன்னொரு பேர் திராட்சை. கொடி முந்திரி, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திராட்சைக்கு என்ன சொல்கிறாங்க, திராட்சை குலை அப்படிங்கிறாங்க. இது தெரியும். வாழைத்தாரும் நம்மளுக்கு தெரியும். கேழ்வரகு கதிர்னு தெரியும். கேழ்வரகுன்னா கதிர் தான் சொல்லுவோம். கேழ்வரகு கதிர், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் அவரை துவரை கொத்து, கொடி முந்திரி அப்படிங்கிறது திராட்சை. அதை அதோட என்ன சொல்கிறாங்கன்னா குலைன்னு சொல்கிறாங்க. திராட்சை குலை, அவரை துவரை கொத்து, வாழை தாறு, கேழ்வரகு கதிர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தானியங்களை பற்றி பார்க்கலாம். இந்த பெயர் வகைகளில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அது 2 மார்க் கொஸ்டினாக தான் இருக்கும். இந்த லெசன் படிச்சிங்கன்னா ஒரு 2 மார்க் கன்ஃபார்ம். எக்ஸாமில் ஃபஸ்ட்டு 20 கொஸ்டினாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு 20 கொஸ்டினுக்கு 2 மார்க் அலாட் பண்ணுறாங்க. ஸோ அதுவே நம்ம 40 மார்க்கு நீங்கள் அதிலேயே கரெக்டாகவே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், தானியங்கள். நெல், புல், கம்பு முதலிய தானியங்களில் குறிக்கும் சொல் கூலம். நெல், புல், கம்பு முதலிய தானியங்கள்லாம் இருக்குல்லதா, இதை குறிக்கும் சொல் கூலம் அப்படிங்கிறாங்க. அவரை, உளுந்து பயறு, அது நம்மளுக்கு தெரியும், பயிறு. அவரை, உளுந்து பயிறு. வேர்க்கடலை, கொண்டைக்கடலையும் தெரியும், இது கடலை. கத்திரி, மிளகாய்க்கு விதை தான், அதனால் விதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்திரி விதை, மிளகாய் விதை. புளி, காஞ்சிரை. காஞ்சிரைனா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நச்சு மரம்.
காஞ்சிரைனா என்னென்னு கேட்கலாம். நச்சு மரம். இதோட குறிக்கும் சொல் வந்து கால். புலி காஞ்சிரை அப்படிங்கிற நச்சு மரத்தை குறிக்கும் சொல் வந்து கால். வேம்பு ஆமணக்கு வந்து முத்து. மா பனை கொட்டை. தென்னை தேங்காய். அவரை துவரைக்கு வந்து முதிரை. அதே ரைமிங்காக வருது பாருங்கள். அவரை துவரை முதிரை. இதை நம்ம இப்போ எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னா, வேர்க்கடலை கொண்டைக்கடலையை விட்டுருங்க, அது கடலை, அதை விட்டுருங்க. தென்னை தேங்காய் தெரியும், அதையும் விட்டுருங்க. அவரை துவரை முதிரை, அதே அந்த ரைமிங்கில் சொல்லுங்கள். அவரை துவரை முதிரை, அதை விட்டுருங்க. அவரையும் உளுந்தும் பாருங்கள். அவரை உளுந்துனாலும் அப்போ அவரைக்கு வந்து பயிருன்னு வரும், முதிரையும் வருது. நீங்கள் ஆப்ஷனில் எது கொடுத்துருக்கானோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஆனால் உளுந்து வரும்போது பயிர் தான் போடும்போது, துவரை வரும்போது முதிரை தான் போடுறோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் தவிர மிச்ச மீதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? கத்திரி மிளகாய். கத்திரி மிளகாய் விதைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேம்பு ஆமணக்கு முத்து, அதுவும் தெரியும். அப்புறம் படிக்க வேண்டியது என்னென்னா, இதுவும் பார்த்துக்க. மா பனை கொட்டை. மாங்கொட்டை பனைக்கொட்டை பனங்கொட்டை, அதான் அது கொட்டை. புதுசாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த புலி காஞ்சிரை நச்சு மரம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் இந்த இல் சிறப்பு இல். இது மட்டும்தான் நம்ம படிக்க வேண்டியது. வேறு எல்லாமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணுங்கள். நெல் புல் கம்புன்னா கூலம். அவரை உளுந்து வந்து பயிர். வேர்க்கடலை கொண்டைக்கடலை கடலை. கத்திரி மிளகாய் விதை. புலி காஞ்சிரை கால். வேம்பு ஆமணக்கு முத்து. மா பனை கொட்டை. தென்னை தேங்காய். அவரை துவரை, அது வந்து முதிரை. அவ்வளோதான். இது பார்க்க தான் வந்து ஒரு 9 லைன் இருக்குது. ஆனால் படிக்கிறது ஈஸி தான். இப்போ நீங்களே கை வச்சு மனசில் சொல்லி பாருங்கள். நெல் புல் கம்பு கூலம், கத்திரி மிளகாயெல்லாம் வந்து விதை. இந்த மாதிரி நீங்களே மாற்றி மாற்றி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அடுத்தது இளம் பயிர்களின் பெயர் வகை. இளம் பயிர் குட்டியாக இருக்கும்ல, அப்போ வந்து என்னென்ன பெயர் வச்சாங்கன்னு. இது ரொம்ப ஈஸிங்க. நெல் கத்திரி வந்து நாற்று. நெல்லை வந்து நாற்று நடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ நெல் கத்திரியெல்லாம் நாற்றுங்கிறாங்க. மா புளி வாழையெல்லாம் கன்றுன்னு சொல்லுவாங்க. நம்ம தெரியல, மாங்கன்று வாழைக்கன்று. புளிக்கும் கன்று தான் சொல்கிறாங்க. ஸோ அது ஈஸி தான், அது ஞாபகம் வச்சுங்க. புளிக்கும் என்ன சொல்கிறாங்க? கன்று. புளியங்கன்று, புளி கன்று. ஸோ நெக்ஸ்ட்டு தென்னையோட இலைநிலையை வந்து பிள்ளை அப்படிங்கிறாங்க. பனைமரத்தோட இலைநிலையை வந்து மடலி அல்லது வடலி. தென்னைக்கு தெரியும், தென்னம் பிள்ளை சொல்லுவோம் இல்லையா, பேச்சு வழக்கு. தென்னம் பிள்ளை. பனை மரத்தோட இளநிலை, பனை மரத்துக்கு மட்டும்தான் மடலி அல்லது வடலி அப்படிங்கிறாங்க. பனை மரத்துக்கு மட்டும்தான் மடலி அல்லது வடலி. நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வீடியோவை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் காதில் கேட்டாலே போதும். இளம் பயிர்களின் பெயர் வகை வந்து ஹெட்டிங்கு. நெல் கத்திரிக்கு வந்து அதோட இளநிலை வந்து நாற்றுங்கிறோம். மா புளி வாழை வந்து கன்று அப்படிங்கிறாங்க. தென்னையோட இளநிலையை பிள்ளை அப்படிங்கிறோம். பனையோட இளநிலையை மடலி அல்லது வடலி அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் காதில் கேட்டாலே போதும், ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த நூல்வெளியை தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதிலேருந்து 1 மார்க்ஸ் வரலாம். மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். அவரோட சொல்லாராய்வு கட்டுரைகள் தான் சொல்லாய்வு கட்டுரைகள். அதனால நோட் பண்ணிக்கிங்க. அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். சொல்லாய்வு கட்டுரைகள். ஏன்னா இந்த சொல்லாய்வு கட்டுரைகள் அந்த நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் தான் நம்மளுக்கு இந்த பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ தமிழ் சொல் வளம்ங்கிற பாடம் வந்து அவரோட எந்த இதுலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது, எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா சொல்லாய்வு கட்டுரைகள். இவர் வந்து இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். கேட்கலாம், தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னா மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். இவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்?
மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். ஸோ இப்போ தேவநேய பாவாணர்னா 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இவர் மொழி ஞாயிறு அழைக்கப்படுகிறாரு. இவர் எழுதிய நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த தமிழ் சொல்வளம் அந்த பாடம் வந்து சொல்லாய்வு கட்டுரைகள் இவர் எழுதிய நூல்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இந்த 4-5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டா அது போதும். அடுத்து முக்கியமாக நம்ம என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ். இந்த செய்தி எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். இதில் உள்ள பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் வரி வடிவத்தில் தான் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துறிவில் வழிவந்த இதன் முழு பெயர் வந்து கார்டிலா டி லிங்கோ தமிழ் போர்ச்சுகீஸ். அதாவது வந்து அந்த காலத்திலேயே வந்து இது 2 வண்ணங்களில் வந்து மாறி மாறி ரொம்ப நேர்த்தியாக வந்து அச்சிட்ருக்காங்க. இந்திய மொழிகள்லேயே மேலை நாட்டு எழுத்துறவில் முதலில் அச்சேறியது வந்து நம்மளோட தமிழ் மொழி தான். அப்போ அந்த பெருமை வந்து நம்ம தமிழ் மொழிக்கு தான் இருக்குது. ஸோ இது எந்த நாட்டில் பண்ணது அப்படின்னா போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகரான லிசுபனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோமன் வரி வடிவில் வந்து அச்சிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் இந்த செய்தி வந்து இடம்பெற்றிருக்குது. இதை வந்து கேட்கலாங்க. எந்த நூல் வந்து முதலாக தமிழ் மொழியில் அச்சிடப்பட்டது அப்படிங்கிறாங்கன்னா கார்டிலா. எந்த ஆண்டு அப்படின்னா 1554. எந்த இடத்துலனா போர்ச்சுகீசி நாட்டின் தலைநகரான லிசுபனில் அச்சிடப்பட்டது. அவ்வளோதாங்க. இனி கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டில் இது எல்லாத்தையுமே வந்து நான் நோட்டில் உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி எழுதி காமிக்கிறேன். நீங்கள் எக்ஸாம் டைம்ல இதை மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும். நீங்கள் புக்கு வச்சு லைன் பை லைனாலாம் நீங்கள் படிக்கவே வேணாங்க. இந்த வரியெல்லாம் படிக்க வேணாம். காதில் கேட்டிங்கனாலே போதும். பாருங்கள், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னவர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் பாரதியார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் வந்து பாவாணர். சம்பா நெல் வகைகள் நம்ம படிச்சிட்டோம். ஆவேரம் பூச்சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. இது நல்லா நம்ம படிச்சிட்டோம். ஆல 2, கூக்கூட 2, சீச்சியில் 2. அடுத்து வந்து தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் விளையாத தானியங்கள் என்னென்ன அப்படின்னா வரகு, காடைக்கன்னி, குதிரைவாளி. இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா. மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் நம்மளோட தமிழ் மொழி தான் அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கொடுத்துருக்கவங்க வந்து பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். அவர் ஞாபகம் வச்சுங்க. பன்மொழி இப்படி கேட்கலாம். உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியான்னு போட்டு ஹைஃபன் கொடுத்து யாருன்னு கூட கேட்கலாம். சொன்னவங்க வந்து பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். இதெல்லாமே நம்ம லைன் பை லைனாக எழுதியிருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வேண்டாம். அரியின் பெயர் வகைகள் ரீகால் பண்ணிக்கோங்க. நெல், கேழ்வரகு வந்து தாள். கீரைக்கும் வாழைக்கும் தண்டு சொல்லுவோம். நெட்டி மிளகாய் செடி எப்படி படித்தோம்? கோல் மூட்டி டீ. அப்போ நெட்டி மிளகாய் செடி வந்தால் கோல். கரும்பு யானை ஞாபகம் சொன்னோம் களி. மூங்கில் களை. புளி வேம்பு வந்தால் புளியங்கொம்பு குச்சி வேப்பங்குச்சி வச்சு அடித்தாங்க, அதனால் அடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கிளைப்பெயர்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். கிளைப்பெயர்கள் கீழேருந்து நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம் இல்லைங்களா? அடிமரத்திலிருந்து பிரிவது கவை, கவையிலிருந்து பிரிவது கொம்பு, கொம்பிலிருந்து பிரிவது கிளை, கிளையிலிருந்து பிரிவது சினை, சினையிலிருந்து போத்து, போத்திலிருந்து குச்சி, குச்சியிலிருந்து இணுக்கு. இப்படி ரைமிங்கே ஞாபகம் வச்சுங்க. கவையிலிருந்து பிரிவது கொம்பு, கொம்பிலிருந்து பிரிவது கிளை, கிளையிலிருந்து சினை, சினையிலிருந்து போத்து, போத்திலிருந்து குச்சி, குச்சியிலிருந்து இணுக்கு.
அடுத்து இலை பெயர் வகை ஞாபகம் வச்சுக்கோங்க. புளி, வேம்பு இதெல்லாம் இலைன்னு சொல்லுவோம். வேப்ப இலை, புளிய இலை. நெல் வந்தாலே தாள் தாங்க. நெல், புல், தாள். சோளமும் கரும்பு என்ன சொல்லுவோம்? தோகை சொல்லுவாங்க. தென்னை ஓலை, பனை ஓலை. காய்ந்த தாள், தோகை இவற்றை சண்டு அப்படிங்கிறோம். காய்ந்த இலையை சருகு அப்படிங்கிறோம். புளிய இலை, வேப்ப இலை, நெல் தாள், புல் தாள், சோளத்தோகை, கரும்பு தோகை, தென்னை ஓலை, பனை ஓலை. காய்ந்த தாள், தோகை சண்டு, காய்ந்த இலை சருகு. அடுத்தது குலைப்பெயர் வகை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை கொத்து, துவரை கொத்து. கொடி முந்திரி இருக்கு இல்லைங்களா, திராட்சை, அதை குலை. வாழை தாறு, கேழ்வரகு கதிர். அவரை கொத்து, துவரை கொத்து, திராட்சை குலை, வாழைத்தாறு, கேழ்வரகு கதிர். அடுத்தது பழத்தோலோட பெயர் வகை. மிக மெல்லிய பழத்தோல் மேலே லேசாக இருக்கிற பழத்தோல், அதாவது லைட்டாக அந்த பழத்தோல் தொளி அப்படிங்கிறாங்க. அதே இது பழத்தோலோட மேற்பகுதி திண்ணமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஓடு. முழுச்சுரையின் ஓடு குடுக்கை. தேங்காய் நெற்றின் மேற்பகுதி மட்டைன்னு சொல்கிறாங்க. கேட்கலாங்க. முழுச்சுரையோட ஓடு குடுக்கை, தேங்காய் நெற்றின் மேற்பகுதி மட்டை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெசன் படிச்சிங்கன்னா 2 மார்க் உறுதி. அதனால தான் இந்த லெசனை குட்டி குட்டியாக பாதி படித்து இப்போ முழுசாக படிக்கிறோம். அது போக பின்னாடி நான் நோட்டில் தனித்தனியாக எழுதி ஒருக்கா சொல்கிறேன்னா பார்த்துக்கோங்க. இதில் எவ்வளோ லெசன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி படித்த தானியங்கள் வகையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணிடுங்க. தாவரங்களில் விளையும் தானியங்களை மணி அப்படிங்கிறாங்க. கேட்கலாம். தாவரங்களில் விளையும் தானியங்களை மணி என்கிறோம். நெல், புல், கம்பளம், கோலம். அவரை, உளுந்து பயிறு. வேர்க்கடலை, கொண்டைக்கடலை, கடலை. மிளகாய் விதை, கத்திரி விதை. புளி, காஞ்சிரை கால். வேம்பு ஆமணக்கு முத்து. ஆமணக்கு முத்து, வேம்புங்கிறது முத்து தான். மாங்கொட்டை, பனைக்கொட்டை, தென்னை தேங்காய். அவரை துவரைக்கு முதிரை. ரைமிங்காக பார்த்துங்க. அவரை, துவரை, முதிரை. அடுத்தது இளம் பயிர்களோட பெயர் வகைகள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெல், கத்திரி இதோட குட்டி இளநிலையை நாற்று அப்படிங்கிறாங்க. நெல் நாற்று, கத்திரி நாற்று. மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று. தென்னம்பிள்ளை. பனைக்கு மடலி அல்லது வடலி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது தேவநேய பாவாணர் நூல் குறிப்பு பார்த்தோம் இல்லைங்களா, அதை டக்குன்னு ரீகால் பண்ணிக்கோங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற கட்டுரை தான் நம்மளுக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் இவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக பதவியேற்றவர். அவ்வளோதாங்க, முடிக்க போகிறோம். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகரான லிசுபனில் 1554 கார்டிலா எனும் நூல் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. ரோமன் வரி வடிவில் அச்சரிக்கப்பட்டது. இது இந்த செய்தி எதில் இருக்குன்னா 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் தெளிவாக படிச்சிங்கனாவே 2 மார்க் கன்ஃபார்மு. நம்ம குட்டி குட்டியாக படித்து இப்போ மொத்தமாக படிக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். இதே மாதிரி நீங்கள் தனியாக நோட் போட்டெல்லாம் கஷ்டப்பட்டால் நீங்கள் படிக்க வேணாம். நீங்கள் இதுக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கெல்லாம் புதுசாக நீங்கள் வேறு எதுவும் அமௌண்ட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நீங்கள் லைன் பை லைனாக இதை காதில் நீங்கள் கேட்டிங்கனாவே போதும். கண்டிப்பாக உங்களை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிளியர் பண்ண முடியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.